யாரு யாரு உள்ள வந்துருக்கிறான். அந்த வெளியே உள்ள போவேணாம்னு நான் சொன்னேன். அவர் வெளியே தானே வெயிட் பண்ண சொன்னோம். அதுதான் நான் அங்கே கார்னரில் வெயிட் பண்ண சொன்னேன். அவங்கெல்லாம் இங்கே வந்து உள்ளே போயிருக்கிறாங்க. எதுக்கு உள்ளே போகணும்? இதில் வேற அவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. இல்லை சேஃப் தான், கால் பண்ணிட்டாங்கல்ல. ஓகே, அதான் கிட்டே போவாயா அப்படியே அவர் தான் நினைக்கிறேன். தெரியல கேமராவில். ஆமாம், அவர் தான் அவர் தான் அவர் தான் அவர் தான். இதை லைட்டை காட்டுறாரு பாருங்க, அவர் தான். எப்போ ஃபோன் பண்ண எப்போ ப்ரோ வரீங்க? உள்ளார போகாதுன்னு தானே சொன்னேன் அப்பயே. ப்ரோ இல்லை ப்ரோ, நான் சரி நீங்கள் வந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சு நான் போயிட்டு பைக் உள்ளே நிறுத்திட்டேன். சரி ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி நான் என்ன பண்ண உள்ளே போனேன் ப்ரோ. உள்ளே போனால் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்கள் சவுண்டு கேட்குது, உங்கள் வாய்ஸ் கேட்டுது. உள்ளே வாடா கூப்பிட்ற மாதிரி வாய்ஸ் கேட்டுது. என்ன பண்ணால் உள்ளே போனால் ஆப்போசிட் சவுண்டு கேட்டுது. சரி நான் பயந்துட்டேன். சரி நீங்கள் தான் என்ன ப்ராங்க் பண்ணுறீங்கன்னு வச்சு பயந்துட்டேன். நான் என்ன பண்ணேன், அந்த பக்கம் போனால் என்னை தனியாக பேய் வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி கூப்பிட்ற மாதிரி நிற்குது ப்ரோ. அங்கே நல்ல கிளம்பிச்சு. ஆனால் அது ரெக்கார்ட் ஆகிடுச்சு, கேப்சர் ஆகிடுச்சு. அது தெரியல ப்ரோ, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். பயத்தில் ஓடியாண்டுறேன். பைக் வேற. காய்ஸ், நீங்கள் ஏதோ உள்ள சவுண்டு கேட்குது, நான் பார்க்கலாம். நான் உள்ளே போய் பார்க்கலன்னா கௌதம் ப்ரோ வந்து என்னை திட்டுவார். அதனால் நான் போயிட்டு பார்க்கலாம் காய்ஸ். யாருன்னா இருக்கீங்களா? ப்ரோ 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 விளையாடாதீங்க ப்ரோ. ப்ரோ கௌதம் ப்ரோ தான் என்னை ப்ராங்க் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ப்ரோ கைஸ், கௌதம் ப்ரோ தான் என்னை ப்ராங்க் பண்ணுறான்னு நினைக்கிறேன். பயங்கரமாக பயந்துட்டேன் கைஸ். கௌதம் ப்ரோ வாய்ஸ் தான் கேட்குது. ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்க? வாங்க வீடியோ எடுக்கலாம் ப்ரோ, டைம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம வந்ததே 1 கிட்ட ஆயிடுது ப்ரோ. வாங்க வீடியோ எடுக்கலாம். ப்ரோ விளையாடாது ப்ரோ, வா ப்ரோ. நீங்களும் நடராஜ் ப்ரோ என்ன நல்லா ப்ராங்க் பண்ணுறீங்களா? கௌதம் ப்ரோ நடராஜ் ப்ரோ என்ன நல்லா ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஆனால் நான் இதுக்கெல்லாம் போயிட மாட்டேன் காய்ஸ். காய்ஸ் கைஸ் க்ளீனாக அங்கே பார்த்தேன். அங்கே ஏதோ இருக்குது. க்ளீனாக பார்த்தேன் நான், அங்கே ஏதோ இருக்குது. கௌதம் ப்ரோ உள்ளே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் கௌதம் ப்ரோ கால் பண்ணுறேன். பைக் கூட இருக்காமன்ற பயத்தில் நான் கௌதம் ப்ரோ கால் பண்ணுறேன். இருங்க கைஸ் அப்படியே இருங்க.
ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்க ப்ரோ? சீக்கிரம் வாங்க ப்ரோ. நீங்கள் உள்ள உங்கள் வாய்ஸ் கேட்டுது ப்ரோ. நான் என்ன பண்ண போய் பார்த்தேன். இல்லை ப்ரோ, நாங்கள் அங்கே கிட்ட போனேண்ணா, சவுண்டு கேட்டுச்சா, சரி போய் பார்க்கலாம், உள்ளே போய் பார்க்கலான்னு போனேன். உங்கள் வாய்ஸ் கேட்டுது ப்ரோ. நான் உள்ளே போனேண்ணா, உள்ளே போனால் ஏதோ உருவம் ஒன்று கருப்பாக தான் இருந்துச்சு ப்ரோ. பண்ணியிருக்கேன் ப்ரோ. கோப்ரோ என்கிட்ட தானே இருந்தது, நான் அதை கேப்சர் பண்ணியிருக்கேன் ப்ரோ. கொஞ்சம் சீக்கிரம் வா ப்ரோ. என்ன ப்ரோ? பார்த்துருக்கோம், இது வந்துடுறோம் நாங்கள். சரியா? சரி, கொஞ்சம் சீக்கிரம் வா ப்ரோ. நீ அங்கே உள்ளே போகாத. நான் உள்ளே போகல ப்ரோ, பைக் கூட இருக்க மாட்டேன் ப்ரோ. பயத்தில் பைக்கும் உள்ளே தான் இருக்குது இந்த. சரி நீ ஒன்றும் நான் ஓடியான்ட்டேன், வெளியே ஓடியான்ட்டேன். இல்லை எட்ட தானே இருக்கிறேன் நீ. ஆமாம் ப்ரோ, வெளியே ஓடியான்ட்டேன் ப்ரோ. சரி நீ அங்கேயே இரு, நாங்கள் வந்துடுறோம். சரியா? சரி ப்ரோ, கொஞ்சம் 10 to 15 மினிட்ஸில் வந்துடும். இன்னும் 10 கிலோமீட்டர் தான் இருக்குது, நாங்கள் டீ சாப்பிட்டு வந்துடுறோம். சரி ப்ரோ, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ரோ, பயமாக இருக்குது ப்ரோ. நீ பதறாது, எட்ட தானே இருக்க. வந்துட்டேன் ப்ரோ. சரி ப்ரோ. கைஸ், நான் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது. கைஸ், கௌதம் ப்ரோ ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ½ hour கிட்ட ஆக போகுது. அவர் எப்போ வருவாருன்னு தெரில, இன்னும் வர காணோம். ஆனால் பயத்தில் சாமி பாட்டு கேட்டுக்கிறேன் கைஸ், அவ்வளோ பயமாக இருக்குது. பைக் வர தனியாக விட்டு வந்துருக்குறேன். பைக் இல்லைனா பைக் இருந்தால் கூட பைக் எடுத்துன்னு போய்டுவேன். கைஸ், தூரத்தில் நான் லைட் வெளிச்சு தெரியுது கைஸ். கௌதம் ப்ரோ வந்துட்டு நினைக்கிறேன், பாருங்கள் லைட் வெளிச்சத்தை காட்டுறேன் பாருங்கள். தெரியுதா கைஸ்? லைட் வெளிச்சு தெரியுதுங்களா? அது கௌதம் ப்ரோ தான் வரான்னு நினைக்கிறேன். நான் பாட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன் கைஸ். நான் போய் வண்டியை பார்க் பண்ணுறேன், வா பொறுமையாக வா. தானே இருக்குது. தனியாக போவாதுறான்னு அத்தனை வருஷம் படித்து சொல்கிறாங்க. அவன் நீங்கள் சொல்லும் போது இந்த இடம் ரொம்ப பேட், ரொம்ப மோசமான இடம் சொன்னீங்க, ரொம்ப டேஞ்சர் இருக்குது. வண்டி இங்கே உள்ளே பார்க் பண்ண. ஆமாம், வண்டி இங்கேயே இருக்கு. யாரு யாரு பார்த்தேன் நான். ஆமா, இங்கே பார்த்தேன். ஒரு ஆளா? இல்லையே, ஏதோ கருப்பு பார்த்தேன். இங்கே தான் பார்த்தேன். கருப்பா தானே இருந்துச்சு. ஆமாம், கருப்பு இங்கே தான் பார்த்தேன். கேப்சர் ஆச்சு. சூப்பர். சீனு ஒரு சேவ் பண்ணுங்க. வருஷம் சீனு. சரி, ஓகே, நம்ம இங்கே எல்லாத்தையும் பேசிட்டு நம்ம உள்ளே போவோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கௌதம் ப்ரோவும் அதை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். கௌதம் ப்ரோவும் நடராஜ் ப்ரோவும் பேசிகிட்டு இருக்காங்க. யாரு என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாம். நான் ப்ரோ, நீங்களா பார்த்தீங்களா? நான் சொன்னேன், பார்த்தீங்களா? ஆமாம் ப்ரோ, இங்கே தான். இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரியாக தான் சொன்னா என்னையும் அதே மாதிரி தான் வெல்கம் பண்ணுச்சு. ஹாய், ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அதுவும் இந்த இடத்துல நடந்த ஒரு இன்சிடெண்ட் சொல்ல முடியாது, பல இன்சிடெண்ட் நடந்திருக்கு. இந்த இடம் சிட்டியோட ரொம்ப ரொம்ப அவுட்டரில் இருக்குது. இந்த இடத்துல இந்த ஒரே ஒரு டியூப்ளெக்ஸ் வில்லா மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த வில்லாவுமே கிடையாது. சுற்றி சரௌண்டிங் பிளேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருக்குது. ஸோ அந்த ரீசன்னால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சேல் ஆகலையா என்னன்றதே தெரியல. ஆனால் இந்த இடத்துல நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து நடந்திருக்கு. அப்படி நடந்த இடத்துல இந்த ட்ரிங்க்ஸ் பண்ண வந்திருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து கும்பலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் அவங்களுக்குள்ளேயே வந்து பிரச்சனை வந்து அதில் ஒரு ஆள் 2 பேர் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 3-4 இன்சிடெண்ட் இந்த இடத்துல நடந்திருக்கு. அதுக்கப்புறம்
ஒரு பெரிய கேங்கே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கப்ப அவங்களுக்குள்ள அதே மாதிரி பெரிய பிரச்சனையாகி இந்த பில்டிங் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே வியூ, இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஃபினிஷிங் பண்ண ஒரு இடம் இது. இந்த இடத்த ஃபுல்லாகவே வந்து தரமட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலவரம் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள சண்டையில் எல்லாத்தையுமே வந்து அடித்து நொறுக்கியிருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 3 பேர் வந்து இறந்துருக்காங்க. இந்த இடத்துல இறந்தவங்களோட ஆத்மாவும் இங்கே இருக்குது. அண்டு இவங்க எல்லாருமே வந்து இறந்ததுக்கான ரீசன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கொடூரமான ஒரு ஆத்மா இருக்குது. அது வந்து நம்மளை மென்டலி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணி நம்மளையே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சூசைட் பண்ணிக்க வைக்கிற மாதிரியான பல விஷயங்களை வந்து பண்ணுது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, இவனை வந்து நீ அங்கே போவாதரா, வெளியே வந்து எட்டையே இரு, நாங்கள் வந்து உள்ளே வந்த பிறகு நீங்கள் என் கூடயே வந்துரு அப்படின்னு. நாங்கள் வரத்துக்கு கொஞ்சம் இல்லை ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. கரெக்டாக டைம் எத்தனை தெரியுமா? உங்கள் ஃபோன் இருக்கா? அதில் வந்து கூகுள் டைம் பாருங்கள். The time is 1:22 a.m. கரெக்டாக இப்போ வந்து டைம் வந்து 1:22 ஆகுது. ஸோ இந்த டைமுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் முன்னாடியே வந்து சின்னு இந்த இடத்துக்கு வந்துட்டான். வந்தப்போ தான் பல விஷயங்கள் வந்து நடந்துருக்குது. அது என்னன்றது நான் இன்னும் வந்து பார்க்கல. இதுக்கப்புறம் தான் வந்து நான் பார்க்கணும். ஸோ அதுக்கான டைம் உள்ள கண்டிப்பாக இந்த இடத்துல நிறைய ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி நடக்கும்னு எங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தது. ஸோ அதனால் நான் அந்த ஃபுட்டேஜ் இன்னும் நான் செக் பண்ணி பார்க்கல, என்ன நடந்தது, என்ன கேப்சர் ஆகிருக்குன்னு தெரில. இவன் வந்து சொன்னதை மட்டும் வந்து கேட்டுருக்கேன். அண்டு ஓகே, இப்போ நாங்கள் 3 பேருமே உள்ளார போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணும். ஓகேவா? இல்லை என்னென்னா, நீங்கள் அதை சொன்னது தான் அப்போ தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இது வரைக்கும் கோஸ்ட் எதுன்னு ஓகே, மென்டலி டிஸ்டர்ப் சில இடத்துல பிரச்சனை பார்த்துருக்கேன். ஆமாம். மென்டலி டிஸ்டர்ப்னா என்ன மாதிரி சொல்கிறீங்க? எனக்கு புரியல. அது எனக்கே வந்து அது எப்படி சொல்லணும்னு தெரியல. உள்ளே போய் பார்த்தா தான் நம்மளுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் அது வச்சுருக்குன்னு தெரியல. இப்போ வந்த உடனே இவன் சொன்ன அதே உருவத்தை பார்த்தேன். 2 பேரும் என்னை விட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னை விட்டு தனியாக ஒரு வீடியோ பண்ணிட்டு வந்துட்டுக்கிறீங்க. எஸ், ஆக்சுவலாக வந்து வர்றதுக்கு டிலே ஆனதுக்கான காரணமே நாங்கள் வந்து இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் முன்னாடி பார்த்துருக்கீங்களா இல்லை இதுக்கப்புறம் பார்க்க போகிறீங்களான்ற விஷயம் எங்களுக்கு தெரியல. ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா சூன் அடுத்து அந்த வீடியோவுமே வந்துடும். அதுவுமே வந்து ரொம்பவே த்ரில்லிங் அண்டு வண்டியெல்லாம் போட்டு உடச்சி கிடச்சி வந்து பார்த்திங்கன்னா பல சம்பவம் நடந்துருச்சு. ஆமாம், இல்லை அதை நான் இந்த இடத்துல ஒரு ரிவீல் கொடுக்கலாம். அது இது வரைக்கும் அவர் யாருமே ட்ரை பண்ணாத ஒரு புது மெத்தடை ட்ரை பண்ணுறன்ற பேரில் ரணகலம் பண்ணி பைக்கில் 11 மைல் சேலஞ்ச் பண்ணுறன்றதை பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ முன்னாடி வந்தாலும் சரி இல்லை இந்த வீடியோ பின்னாடி வந்தாலும் சரி, இதோட லிங்க் அவர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாரு. எந்த அளவுக்கு சாகசம் பண்ணியிருக்காருன்றதை காட்டுவார். ஆனால் இங்கே அனுப்பிவிட்டு நான் உன்கிட்ட சொன்னேன், நடந்தது சொல்லலை, நீ உள்ளே போவதான் சொன்னேன். ஆனால் உங்கள் உள்ளே வந்து சவுண்டு கேட்டுது. அந்த பக்கம் அவங்க வாய்ஸ் இருக்கு. உள்ளே அங்கே நிற்குது ப்ரோ. அப்படியே ஒரு தெரியுமா, ஒரு ஷேடோ மாதிரி ஒரு உருவம், அது பின்னாடி இன்னொரு உருவம் நிற்கிற மாதிரி. இப்போ நாங்களும் அதே தான் பார்த்தோம். ஃபுல்லாக வந்து இருட்டாக வந்து பார்த்தேன், வந்த உடனே பார்த்தேன். ஆமாம், பார்த்தீங்களா, இப்படி தான் உள்ளார போச்சு. அது அவர் பாருங்க வேர்த்து கொட்டிட்டாரு. அதுதான் அதை பார்த்து ஆரம்பிச்சதுலேருந்து எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வந்து போக போக வந்து வேர்த்து ஊற்றிடும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே கைஸ், நாங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடுறோம். கைஸ், அதுக்கு முன்னாடி இப்போது இந்த என்டையர் பில்டிங்கை வந்து கவர் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு நைட் விஷனை ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்த உடனே வந்து ஒரு உருவத்தை வந்து கேப்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை மாதிரி வேறு ஏதாவது இன்சிடென்ட் நடந்தாலுமே கேப்சர் பண்ணுறதுக்காக என்டையர் பில்டிங் கவர் ஆகிற மாதிரி ஒரு நைட் விஷனை நம்ம வெளியே ப்ளேஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? இந்த ஒரு கேட்டுருக்கேன்னா ஆமாம், ஏதோ கண்ணாடி கிளாஸ் வேறு சவுண்டு கேட்குது. ஆமாம், இங்கே அதை நம்ம வந்த உடனே பார்த்துட்டீங்க ப்ரோ. உள்ள உருவம் இருக்குது, கண்டிப்பாக பார்த்து நானும் பார்த்துட்டேன், நீங்களும் பார்த்துட்டீங்க. ப்ரோ ப்ரோ எந்த இடத்துல பார்த்தீங்க? அதோ அந்த இடத்துல பார்த்தேன் ப்ரோ. ப்ரோ நான் வந்து ஒரு 3 வீடியோ நான் வந்து வந்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு 2-3 வீடியோ நான் உங்கள் கூட வந்திருக்கோம் ப்ரோ. போன இடத்துல பார்த்தீங்கன்னா உடனே உருவம் கேப்சர் ஆகிடுது.
ஆனால் இங்கே வந்து நான் போயிட்டு வந்த உடனே இங்கே உருவம் கேப்சர் ஆகிடுச்சு ப்ரோ. நாங்கள் வந்த உடனே அங்கேருந்து கேப்சர் ஆகிடுச்சு, வண்டியை விட்டு அந்த செகண்ட் வெல்கம் பண்ணுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அது பார்த்துக்கலாம். அதான் அதோட ப்ரெசன்ஸ் வந்து தைரியமாக வந்து வெளியே காட்டுது. நம்மளை அதால் வச்சு நம்மளால் வந்து அதை எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சி. ஆனால் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய டாஸ்க் என்ன தெரியுமா சொல்லுங்க பார்ப்போம். அது கூட மென்டலி நம்ம வந்து பார்த்தோன்னா இங்கே போகிறோம், நம்மள ஜெயிக்க போகிறோமா இல்லை? எஸ், இது வந்து புதுசாக இருக்கும், வாங்க பார்த்துக்கலாம். அதே சமயம் ரொம்ப ரொம்ப டஃப்பும் கூட. எந்த இடத்துல பார்த்தா இங்கே தான் ப்ரோ பார்த்தேன். இங்கேயா? உருவம் பின்னாடி நிற்கிறாங்க பார்த்தேன் ப்ரோ. ப்ரோ கண்ணாடி சவுண்ட் இருக்குது. வரம் நிற்கிறாங்க இல்லை, நம்ம வரவுக்கு ட்ரை பண்ணலாம். வரக்கு முன்னாடி நம்மளை வெல்கம் பண்ணிச்சு ப்ரோ. இந்த இடத்துல ஆள் யாராவது இருக்கீங்களா? நாங்கள் உள்ளே வந்தோடனே யாரும் எங்களை பார்த்து பயந்து ஓடினீங்களே, ஆள் தானே நீங்கள்? பேயா இருந்தால் நீ ஓடி இருக்க மாட்டேன். இருபது பக்குன்னு இருக்குதா? இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது. எப்படி எப்படி ப்ரோ இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி விட்டு போயிருக்கான்? பத்திரம் சொல்கிறேன். ஆனால் பணம் போயிட்டு ப்ரோ. பணம் பின்னாடி கண்டிப்பாக என்ன சோனிக்கு ப்ரோ. நம்ம பின்னாடி ஏதோ வாய்ஸ் கேட்டு பின்னாடி நம்ம பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்டு கேட்கலையா? எனக்கு தெளிவாக கேட்டது, உனக்கு ரொம்ப கேட்கல. அதான் நான் உங்களுக்கு கேட்டேன். என்ன சொல்கிறீங்க? எனக்கு கேட்கல, எனக்கு தெளிவாக ஒரு வாய்ஸ் கேட்டது. கண்டிப்பாக இது ரெக்கார்ட் ஆகிருக்கும், நான் நம்புறேன். நான் இதில் உங்களுக்கு கேட்டிருக்கு. எனக்கு எதுவும் கேட்கல. யாரு? பேசப்பா, எங்கள் 3 பேரை காப்பாற்று. இந்த இடத்துல உண்மையிலே ஆன்மா இருக்குன்னா எங்களுக்கு ஏதாவது சத்தம் கொடுத்த நீ தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? அங்க இருக்கியா? இங்கே இருக்கு, அங்கே இருக்கு, அங்கே இருக்கு. 2 பேர் ஒன்றா இருக்கும். இப்போ இந்த இடத்துல தான் எனக்கு சவுண்டு கேட்டுது, தெளிவாக கேட்டுது. இப்போ நான் இங்கே தனியாக வந்திருக்கேன், என் கூட பேச முடியுமா உன்னால்? கௌதம் ப்ரோ என்ன சொல்கிறீங்க? கௌதம் ப்ரோ வயசு என்ன ப்ரோ சுற்றி அவ்வளோ பெரிய கல்லூரி டெபார்ட்மெண்ட் இருக்கும். ஆனால் எனக்கு அதுதான் எதுவும் இல்லையே. ப்ரோ எனக்கு ப்ரோ நான் என்ன பண்ணேன் பார்க்க என்னாச்சு ப்ரோ? எனக்கு சவுண்டு இந்த சைடில் கேட்டதில்ல, நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணுவோம். அதுதான் அந்த சைடில் இருக்க மறுப்பு. இங்கே தான் இருக்கியா? மேலே ஓப்பனாக இருக்குது, மேலே கீழே போடுற போது ப்ரோ கண்ணாடி ப்ரோ. இங்கே தான் இருக்குன்னா எனக்கு மறுபடியும் ஏதாவது அறிகுறி காட்ட முடியுமா? ஆச்சுக்கா. இங்கே தான் இருக்கே நீனு? ஹலோ, என் கூட வந்து பேச முடியுமா? உன்னை நாங்கள் பார்த்துட்டோம். நீ ஏதோ வந்து எல்லாரையும் வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து அட்டாக் பண்ணுவியாமே, அதை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அப்படியா? முடிஞ்சால் இப்போ பண்ண முடியுமா உன்னால்? எதுக்கு கைஸ், நான் சொன்னேன்ல, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளாஸஸ் எல்லாமே ஃபுல்லாக கிளாஸ் ஒர்க் நடந்த இடம் இது. எல்லாத்தையுமே வந்து அடித்து நொறுக்கியிருந்தாங்க. இது மட்டும் ஆடுது பார்த்தியா? நோட் பண்ணியா? இது பக்கத்தில் இருக்கிறதுலாம் எதுவுமே ஷேக் ஆகாத பெறான். ஷேக் ஆகுது சரிதா? ஆமாம், ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம்.
ஆமா ப்ரோ தலைவலியே போட்டு ப்ரோ எவ்வளோ பெரிய கண்ணாடி பாருங்க எங்களை கொல்ல பார்க்குறியா என்ன? சத்தியமாக கொலை பண்ண ப்ரோ பாக்குது. உன்னால எங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல முடியாது சரியா? உன்னோட அக்ரெசிவை காட்டுறியா? எங்களோட அக்ரெசிவை காட்டட்டுமா? இந்த பக்கம்லாம் கேட்குது ப்ரோ சுற்றி சுற்றி ப்ரோ போயிடலாம் ப்ரோ போயிடலாம் ப்ரோ. ஒன்றும் இல்லை வாங்க நேரம் மேலே போகணும். இது வந்து கீழே பார்க்கணும். உன்னை பார்க்கறதுக்கு உன்னை தேடி தான் வரோம். உன்னை பார்த்துமே நாங்கள் தைரியமாக தான் இருக்கோம். புரியுதா எங்களை பற்றி? தரமான போட்டு தொலைய போகுது. நீங்கள் சேஃபாக இருக்கும் எல்லாத்துலேயும். ப்ரோ துணி எட்டி பாரு ப்ரோ. துணி எட்டி பார்த்து எட்டி பார்த்துங்களா? ஆமாம் துணி எட்டி பாருது. கேப்சர் வச்சா? இல்லை ப்ரோ சரி விட்டு பரவாயில்ல, அதான் கேப்சர் பண்ணிட்டோம்ல ஆல்ரெடி. ப்ரோ ஃபுல்லாக கண்ணாடி ப்ரோ பார்த்து ப்ரோ. ஃபுல்லாக கண்ணாடி லைட் இந்த பக்கம் திரும்பினீங்களா? பார்த்துக்கோங்க கண்ணாடி தான். ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ கண்ணாடி எப்படி இருக்குது? அதுதான் ஃபுல்லாக கண்ணாடியாக இருக்குங்க. எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ கண்ணாடி. அதுதான் ப்ரோ சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? இந்த பக்கம் லெஃப்ட்டில் பின்னாடி கேட்குது. பின்னாடி கேட்குது. பார்த்தோம். இல்லை இந்த நாளைக்கு இங்கே தானே பார்த்தது. ஸோ அந்த இடத்துல பார்த்தோம் ப்ரோ. எங்கே இருக்க நீ? இங்கே தான் இருக்கியா? எங்கள் பக்கத்தில் வர முடியுமா? உனக்கு தான் அவ்வளோ தைரியம் இருக்குல்ல? ப்ரோ வேற ப்ரோ கண்ணாடி ப்ரோ பார்த்து ப்ரோ அட்டாக் பண்ண போகுது ப்ரோ நம்மள. இந்த இடத்துல தானே கரெக்டாக கேப்சர். ஆமாம் இங்கே தான் ப்ரோ. இந்த இடம் கீழே அவங்க நின்றுட்டு இருந்தோம். கரெக்டாக இந்த இடத்துல தான் இந்த ப்ரோ இது நம்ம தலைமை என்ன ப்ரோ பண்ணுறது? இல்லை இப்போது நம்ம நடக்கிறப்ப இந்த கண்ணாடி ஓடுற சவுண்டு கேட்குது இல்லை நம்மளுக்கு தெளிவா? இப்போ அது போய் சவுண்டு கேட்குறது. ஆமாம் ப்ரோ மேலே சவுண்டு கேட்குது. மேலே சவுண்டு கேட்குது. மேலே கேட்குதா? ஆமாம் அது டம்முன்னு கேட்டுச்சு பாருங்க. உங்களுக்கு கேட்கலையா? ப்ரோ எனக்கு கேட்டுது சத்தியமாக கேட்டு டம்முன்னு கேட்டுச்சு. ப்ரோ டம்முன்னு எக்கி குதிப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. என்னதியா? யாரு அப்படியே நிற்கிறது? ஏய் எங்களை கொல்ல பார்க்குறியா நீனு? உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்குல்ல? இப்போ இங்கே வாயா, இங்கே வா. மேலே போகலாம். மேலே போய் பார்ப்போம் வாங்க. பார்த்துவா படிக்கிட்டு பார்த்துவா சேஃபாவா. இங்கே பண்ணுறது இந்த இடத்துல தானே பார்த்தோம். ப்ரோ இங்கே தான் கத்துது. அது கட்டர் சவுண்ட் க்ளீனாக கேட்குது. ப்ரோ அசிய கூட அசியல ப்ரோ. அது என்ன வெறி பிடிச்சி கத்துற மாதிரி கத்துது. ப்ரோ இங்கே தான் ப்ரோ நின்று. அதுதான் அது கத்துறத பார்த்தீங்களா? அதுதான் ஒரு வெறி பிடிச்ச மாதிரி கத்துது. அது சரியான அக்ரெசிவ்ல பைத்தியக்கார பேயா ப்ரோ? இல்லை முதல்ல பேய பைத்தியமா தெரியல. வா காட்டுமா. ஃபுல் மொட்டை மாதிரி. பாருங்க எங்கதான் இருக்கிற பைத்தியக்கார பேய்? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குதா? மென்டல சைக்கோ கிறுக்க பா கோரமாசுல பிறந்தது. இது கொல்ல பார்த்துட்டு போகுது. அதுதான்
நம்மளை அட்டாக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பண்ண ப்ரோ போகுது. ஃபுல்லாக கண்ணாடி ப்ரோ கழுத்தில் கீத்துல இங்க வந்து என்ன நடந்தாலும் சரி உங்கள் மைண்டை வந்து யார் டைவர்ட் பண்ண நினச்சாலும் சரி நீங்கள் உடனே வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க சரியா? உங்களுக்கு சம்திங் ஏதாவது அப்நார்மலாக ஃபீல் ஆகுது அப்படின்னு தோணுனாலே என்கிட்ட சொல்லிடுங்க ஓகேவா? ஓகே அது எப்படி ப்ரோ பண்ண முடியும்? மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற எப்படி ப்ரோ உங்ககிட்ட நான் பேச இல்லை அது ஃபுல்லாக இல்லை நம்ம சடனாக முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஒன்றாவே இருக்கலாம் ப்ரோ, தனியெல்லாம் விட்டெல்லாம் ஓடாதீங்க. இல்லை யாரும் தனியாக போக போகிறது கிடையாது புரியுதா? இப்போ வரைக்கும் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கோம். இன்கேஸ் கூட இருக்கும்போதே ஏதாவது ஒரு மாதிரி பண்ணுச்சுன்னா சொல்லிடலான்னு சொல்கிறாரு. கரெக்ட். உங்களுக்கு ஏதாவது அப்நார்மலாக தோணுதுன்னா என்கிட்ட சொல்லிடுங்க ஓகேவா? சரிங்க ப்ரோ. பைத்தியக்கார பேய் மறுபடியும் எனக்கு முன்னாடி வர முடியுமா உன்னால? அவ்வளோ தைரியம் தான் இருக்குதுல்ல உனக்கு? வந்து தொலையா இப்போ அட்டாக் பண்ணுறது பார்த்தீங்களா? அது சத்தியமாக நம்ம இதை முதல்ல கன்ஃபர்மேஷன் போடும். அதுக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சி போய் ஏதாவது சுற்றிட்டு இருக்கான்னு தெரியல. அது ஒரு பைத்தியக்காரியா? தெரியலையே. பைத்தியக்காரன் லேடியா அது? மாறிது ப்ரோ அது. பைத்தியக்காரி இல்லை ப்ரோ, அது சைக்கோ. அது தெரியலையே. அது என்ன 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 கரமனே ப்ரோ, தெரியல. பயத்தில் நான் வளரும் ப்ரோ. பைத்தியம்னாலும் சைக்கோனாலும் ஒன்று தான். சைக்கோனாலும் சரி மனுஷனாலே இப்போ ஒரு இடத்துலேருந்து மூவ் ஆகிறானா கண்டிப்பாக அந்த இடத்துல சவுண்டு கேட்கும்ல. இப்போ நம்ம நடக்கிறோம், அந்த கண்ணாடி அவ்வளோ கொட்டி கிடக்குது, அவ்வளோ சவுண்டு ஃப்ளோர்லயுமே கண்ணாடி இருக்கு. ஆமாம் நடந்தாலே அந்த உடையிற சவுண்டு கேட்குது. ஒரு சின்ன துளி கூட இல்லாம அழகா போதே. அதுதான் எந்த சத்தமுமே கேட்கல ப்ரோ. அதை இப்போ கண்டிப்பாக மனுஷனாக வாய்ப்பே இல்லை ப்ரோ. போகுது இவ்வளோ ஓப்பன் பிளேஸில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செகண்ட் ஃப்ளோரு தேர்ட் ஃப்ளோரா? இது தேர்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறோம். எங்களுக்கு அவ்வளோ ஸ்வெட் ஆகிட்டு இருக்குது. இங்கே பார்த்தாலே தெரியுதா? செம்மையாக ஸ்வெட் ஆகுது. இங்கே பாருங்க ட்ரெஸ்ஸே ஈரமாயிடுச்சு, இவ்வளோ ஸ்வெட் ஆகிட்டு இருக்குது. இங்கே பாருங்க அந்த இடத்துல கிளாஸில் யாரும் ஓடுற மாதிரி சவுண்டு கொடுத்தாரு. இப்போ அந்த உருவம் இருக்குல்ல, அந்த கிளாஸ் நவுந்தது அதான் பாத்தீங்களா? அதான் கிளாஸ் நவுந்து பாத்தீங்களா? இந்த கிளாஸ் இப்ப நகர்ந்தத பாத்தீங்களா? அந்த கிளாஸ் எல்லாம் எனக்கு சத்தம் தான் என்ன ப்ரோ கே கிளாஸ் நகர்ந்தத பார்க்கல நீங்க? நான் சரியா கவனிக்க ஒரு உருவம் இல்லாத ஒரு உருவம் கிளாஸ் மேல நடந்தாலோ போனாலோ ஒரு உருவம் தெரியும் பாத்தீங்களா? ஆமாம் அதுதான் இங்க இப்போ. அது இப்போ உருவமே எனக்கு கேப்சரே ஆகலை. ஆனால் அந்த சவுண்டு மட்டும் தெளிவாக. அது என்னப்பா அது உங்களுக்கு கேட்கும்போது இவரு கேட்கல, இவரு கேட்கும்போது உங்களுக்கு கேட்கல, நான் பார்க்கறது உங்களுக்கு பார்க்கலாம். அப்போ எப்படி இது ப்ரோ? நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறது ஏதோ கன்வெர்ட் பண்ணுறது கன்ஃபியூஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு பைத்தியம் எல்லாரையும் பைத்தியமாக்க வைக்குது. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி ஏதோ வந்து பைத்தியம் நாங்களே பைத்தியம் ஈத்து போட்டு அடிப்போம். உன்னை பார்த்துக்கோ, இது மாதிரிலாம் எங்களை கன்ஃபியூஸ் பண்ணேண்ணா. நான் சொன்ன அதே சாரிக்கா ஏக்கா 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 நான் சொன்ன அதே வாசிக்க பாருங்க. உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்குல்ல, இப்போ மறுபடியும் பண்ண முடியுமா உன்னால்? அதை நான் பார்க்க மாட்டேன் ப்ரோ, எனக்கு பயமாகுது ப்ரோ. உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா? உன்னால் மறுபடியும் பண்ண முடியுமா? அதை எங்கள் முன்னாடி வந்து பண்ணா ப்ரோ. கௌலி சொல்லுது ப்ரோ, பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. கண்டிப்பாக கௌலி இப்போ சொல்லிச்சு பார்த்தீங்களா? இப்போ அது பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பைத்தியக்காரன் நான் இவ்வளோ இருந்துச்சு. எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டான ப்ரோ நடக்குது. ஒன்று கூட பாசிட்டிவாக நடக்கல இங்கே இந்த லொக்கேஷனில். எல்லாரும் லொக்கேஷன் யார் ப்ரோ உங்களுக்கு சொன்னது? இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக நடக்குது ஆக்டிவிட்டிஸு. அதெல்லாம் சொல்லலாம். எந்த புண்ணியம் ப்ரோ அவன்? இதுதான் நம்மளுக்கு தேவையான கண்டென்ட்டு. பார்த்து சேஃபாக இருங்க. சைடில் கம்பிலாம் குத்துற மாதிரி இருக்குது. எங்கே இருக்கிற பே? பைத்தியக்கார பே இருக்கியா? பைத்தியக்கார பே எங்கதான் இருக்கிற நீ? கீழே வந்து அவள் தான் நம்ப. பைத்தியக்கார பே எங்க முன்னாடி வர முடியுமா? பைத்தியக்காரச்சே 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 ஒருத்தரா 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 எங்க ப்ரோ? உள்ளடா எங்க வருது? இது பார்க்காத பண்ணிட்டு இருந்தப்பா. பைத்தியமே உண்மையில நீ பைத்தியம் தானா? சைக்கோ பே சைக்கோ ஆளுங்களை பார்த்துருக்கேன். சைக்கோ பே இப்பதான் பார்த்துருக்கிறேன் நான். பொறுமையா போ.
அவசரப்படாது எப்படிங்கண்ணா ப்ரோ இந்த பக்கம் பார்த்து காலில் கீழே எடுப்பு. பைத்தியமே எங்கே இருக்கிற ப்ரோ இன்னும் பைத்தியம் தான் ப்ரோ அது. என்னாச்சு? இது என் பூஜைக்கு நேரம் இங்கே நிற்கலையா அது? இந்த இடத்துல இப்படி நிற்கிது அது ஹைட்டுக்கு சரியான ஹைட்டு இவ்வளோ ஹைட்டுக்கு வந்து பார்த்தா இப்படி நிற்கிது. பார்த்துட்டீங்களா? ஆமாம் வாயா ப்ரோ ஆனால் நீங்கள் கொடுத்து வச்சுங்க ப்ரோ. நீங்கள் என்ன பாரு உள்ள போகுது. பாத்ரூம் ப்ரோ எக்ஸ்ட்ரீமாக ப்ரோ. செம்ம கிட்ட க்ளோஸில் ப்ரோ சவுண்டு கேட்பாங்க. பைத்தியாருக்கே எதுக்கு இப்படி சுற்றி பயமுறுத்துறாங்க? சத்தியமாக ஒரு செகண்டில் செம்ம அள்ளு விட்டுருச்சு. பக்கத்தில் ஃபேஸ் டு ஃபேஸ் பக்கத்தில் அவ்வளோ கிட்டக்க வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஃபேஸை பார்க்கவும் வந்து முடியல. சுத்தமாக அலறிட்டேன் நான் உண்மையிலே. எனக்கு இது ரொம்ப உள்ள மாதிரி இல்லை, வெளியே அதிர்ற மாதிரி இல்லை. ப்ரோ போயிடலாம் ப்ரோ, இங்கே போயிடலாம் ப்ரோ. நமக்கு ரிஸ்க்கு போகலாம், எடுத்து தான் ஆகணும். அதுக்காக தான் வந்தோமே. அது எடுத்தே அவனை கம்ப்ளீட் பண்ணலாம். நானும் உங்கள் வீடியோ எவ்வளோ வீடியோ பார்த்துருக்கேன் ப்ரோ. இந்த மாதிரி ப்ரோ மேலே இருக்கா? மேலே ஏதோ டவுன் பண்ணு பாரு. உனக்கு என்னதான் வேணும்னு சொல்கிறேன் எங்ககிட்ட. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன? உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டலில் கூட கூப்பிட்டு போய் சேர்க்க முடியாது எங்களால். ஐயா அது மென்டலாக என்னன்னு தெரியல, தரையெல்லாம் போட்டு நக்கிட்டு இருக்குது ப்ரோ. உங்களால் பைத்தியம் இந்த இடத்துல தான் அது பண்ணிட்டு இருக்குது. தோ இங்கே இருக்கா ப்ரோ? கண்ணாடி ப்ரோ. எப்படி ப்ரோ தரையை நக்கியிருக்கோம் அது? ஆனால் அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை, ஒன்றுமே தெரியலையே. ஆனால் அது பார்க்கல நம்ம இங்கே தான் ப்ரோ. எப்படி ப்ரோ இந்த கண்ணாடி எப்படி ப்ரோ தரையை நக்கியிருக்கோம்? அது தரையை நக்கிருக்கோம், அது போகிற சவுண்டை கேட்க மாட்டேங்குது ப்ரோ. பைத்தியமா பேயா? இல்லை பைத்தியம் முடிச்சு சேர்த்து போன பேயா? தெரியல. மனுஷன் ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டாரு ப்ரோ. இல்லைண்ணா ஏவல அது முன்னாடியே சொல்ல முடியாது. நீங்கள் கொஞ்சம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ரோ. இந்த அளவுக்கு இருந்தால் எப்படி ப்ரோ கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ரோ? வேறு வழி இல்லை. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்னும் வந்து என்னென்ன வேணால் நடக்கலாம். இப்போ நம்மளை செம்மையாக டைவர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. கிட்டக்க அப்படியே கிட்டக்க ஒரு ஃபேஸ் வந்து பார்த்தோன்னா தெளிவாக என்னால் பார்க்க முடிஞ்சுது. ப்ரோ அது ஓவராக ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுது ப்ரோ. நம்ம ஓவராக ரிஸ்க் அது எல்லாருக்கிட்டையும் பயங்கரமாக ப்ரோ. அது அட்டாக் கொலை பண்ண பார்க்குது ப்ரோ. அது இப்போ கொலை பண்ணி அது கூட நம்மளை சேர்த்துன்னு நம்ம அது கூட டீமாக சுற்றினா நமக்கு என்ன பண்ணுறது பாருங்கள். டீமாக சுற்றணும். சவுண்டு கேட்குறேன். நான் சவுண்டு கேட்குறேன். கண்ணாடி மேலே போட்ட போது நீ எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்கே இருக்கிற பைத்தியமே? எங்கேயாவது ஒளிஞ்சிருந்தியா? இப்போ என் முன்னாடி அதே மாதிரி வர முடியுமா? ஃபேஸ் டு ஃபேஸ் இப்போ வந்தல. அதாவது இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்காக வந்து எல்லாரும் சரக்கு அடிச்சுட்டு இது சமைச்சு சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ பண்ணிடுறாங்க போல. இது என்ன பில்டிங்கா இது? இந்த பில்டிங் நம்ம பார்க்கவே இல்லை. இந்த பில்டிங் நம்ம பார்க்கவே இல்லை. இல்லை ப்ரோ. இதுக்கு வழி எங்கே இருக்குன்னு தெரியல. அதுதான் இதுக்கு வழி எங்கே இருக்குது? கீழே இருக்கும் ப்ரோ. கீழே தூரம் ப்ரோ. தூரம் பாருங்க.
இங்கே அப்போ வெளியே வந்து தான் வரணுமோ? ப்ரோ வெளியே வந்து வரணும். சரி ஓகே வா போகலாம். அதையும் பார்க்கலாம். பார்த்துக்கலாம். நீ எங்கே தான் இருக்கிற? இவ்வளோ ஆட்டம் காட்டுற. என்னாச்சு ப்ரோ? நீ அந்த அளவுக்கு போயிடாது ப்ரோ. பயப்படுறது இல்லை, அது அதே மாதிரி தரையை நக்கின்னு இருக்குது போட்டு. தரை நக்கிட்டு இருக்கா? ஆமாம், இந்த இடத்துல இங்கே உட்காந்து இருக்குது. எப்பா முடியல, கொஞ்ச நேரத்தில். ஆமாம் ப்ரோ, இந்த மாதிரிலாம் எங்களை நீங்கள் பய மாட்டேங்க ப்ரோ. நாங்களே கொஞ்ச நேரத்தில் ஹார்ட் பீட் இருந்துச்சியா? இங்கே தான் இருக்கியா நீனு? ப்ரோ உள்ள போகாது ப்ரோ. வேணாம் ப்ரோ, இங்கே தான் பார்த்தேன் ப்ரோ. உள்ள போகாது. ஆளாக இருந்து இப்போ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. எதுவுமே இல்லை. பார்த்தியா இங்கே ஏதாவது கேப்சர் ஆச்சா? வைத்தியக்காரப்பே ப்ரோ சரியா சைக்கோ சைக்கோ ப்ரோ. இது பேய் கூட இல்லை, சைக்கோ. அதுதான் வைத்தியமே. எந்த சைடில் தான் இருக்கிற நீ? ப்ரோ சுத்தமாக எனர்ஜியே வேறு இல்லை ப்ரோ. நான் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்தேன் ஒரு வாட்டி. இங்கே பேய் சரியான சைக்கோ போகணும். நாய் அழுகுற சவுண்டு கேட்குது கரெக்டாக. அது கூடவே வேற யாரோ பேசுகிற மாதிரி கேட்குது. சுற்றி சுற்றி ஆக்டிவிட்டி நடக்குது. பேய் சரியான சைக்கோவுக்கு போனது மென்டல் இருக்கு. ஆமாம், ஃபஸ்ட்டு இங்கே திருப்பிச்சு. ஆமாம். இப்போ இந்த பக்கம், இங்கே திருப்பிச்சு. அப்புறம் மேலே இங்கே போச்சு. மேலே கேட்டுச்சு. வைக்காம ஓடிட்டு இருக்கு. கைஸ் செம்ம எக்ஸ்ட்ரீமான சுச்சுவேஷனாக போயிட்டு இவங்க செம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்து. நிஜமாக உனக்கு ஏதாவது பிரச்சனையா? உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ப்ரோ. இது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஓகே, நாங்கள் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு உன் கூட பேசுகிறேன் என் கூட. ப்ரோ ரிஸ்க்கு ப்ரோ. ஆனால் ப்ரோ ரிஸ்க்கு ப்ரோ. நமக்கு இவ்வளோ லைட் இருந்து கண்ணாடி ப்ரோ. அதை பாருங்கள் எவ்வளோ கண்ணாடி. இதை பாருங்கள் எவ்வளோ கண்ணாடி பார்த்தீங்களா? ஒரு பீஸ் எங்கன்னா நம்மளுக்கு விழுந்தா கூட அவ்வளோதான். இங்கே பாருங்க பக்கத்தில் இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலும் கிடையாது. ஒருவேளை நம்ம லைட் யூஸ் பண்ணுறோம்ல, அது வந்து அவ்வளோ அக்ரெசிவாக வந்து பிஹேவ் பண்ணுதான். லைட் யூஸ் பண்ணும்போதே தூரத்துலேருந்து அக்ரெசிவ் காட்டுது. லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து மேலே எதனா பாஞ்சிச்சுன்னா கதை ஏதோ வந்து ஃபோக்கஸ் ஆகுது தெரியுதா? இங்கே பாருங்க ஃபோக்கஸ் ஆகுது. ஃபோக்கஸ் ஆகுது அந்த இடத்துல. ஆமாம் ப்ரோ. ப்ரோ அப்போ அங்கே தான் இருக்குது. ஆனால் இங்கே எதுவுமே இல்லையே. இப்போ தானே போய் பார்த்துட்டு வந்து இங்கே இருந்தது. ப்ரோ சவுண்டு கீழே இல்லை மேலே பார்த்துருக்கோம். வைத்தியக்காரப்பே நீ இருந்தனா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடு. இது பேய் லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது. பேய் கூட கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். என் கூட விளாட்றியா நீனு? வெளியில் எடுத்து பார்க்கும்போது ஓகே, நாங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இந்த இடத்துல லைட் ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு அது எங்கள் பக்கத்தில் வருதான்றத டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுக்க தோணுது ப்ரோ. பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங் போய்ட்டு பார்த்துக்கலாம். ரிஸ்க் எடுக்க தான் தோணுது ப்ரோ. வேறு வழி இல்லை, இதுதான். இப்போ அது நம்ம பக்கத்தில் வருதான்னு பார்க்கணும். நைட் விஷனில் கேப்சர் ஆகுதுன்னு பார்த்துருவோம். ப்ரோ தூரத்துலேருந்து இவ்வளோ பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. நம்ம பக்கத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரோ பண்ணுறது. முதல்ல கண்ணாடி நீங்கள் ஓடி போய் விழுந்துடாதீங்க. என்ன சொல்கிறீங்க? லைட் ஆஃப் பண்ணலாமா? நைட் விஷன் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த இடத்துல எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணிட்டோம்.
நீ இருக்கிற அதே பிச் டார்க்கில் தான் நாங்கள் இருக்கோம். இப்போ எங்கள் கூட வந்து உன்னால் பேச முடியுமா? நீங்கள் அங்கேயே இருங்க, எங்கேயும் நோந்து போகாதீங்க, பக்கத்துலேயே இருங்க, சரியா? உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சில்லுன்னு குளிர மாதிரி அவ்வளோ நமக்கு. ஆமாம், ஒருவேளை உனக்கு அவ்வளோ ஸ்வெட்டாக இருக்கனால அப்படி தெரியுதா? அப்படி ப்ரோ உங்களுக்கு மாதிரி தான் இருக்குது பாருங்க. ப்ரோ நடராஜ் ப்ரோ எங்கே இருக்கீங்க? நடராஜ் ப்ரோ எங்கே சார் பாருங்க. இதோ இங்கே தான் இருக்காரு. இங்கே வா, ஏன் அங்கே போய் நின்று இருக்க? நீ பக்கத்துலேயே நில்லையா? ஆ, தலைவலி. இவர் உடம்பு பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இருக்குது. கை காட்டுங்க. ஒரு மாதிரி பண்ணுது. ஆமாம், சில்லுன்னு இருக்குது. எல்லாருமே அது மாதிரி தான் வருது பாருங்க. ஓகே, செம சில்லுன்னு இருக்குடா. ரொம்ப பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓவராக ரிஸ்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லைட் ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரோ நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்குன்னு தோணுது ப்ரோ. நம்ம 3 பேர் உயிருக்கு பெரிய ஆபத்தாக முடிய கூட வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் எதுவும் ஆகாது, நம்ம பார்த்துக்கலாம், சரியா? நீங்கள் வந்து உன் மைண்டு உன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நீ வந்து பாசிட்டிவாக இரு. இன்னும் ஒரு மாதிரி ஆகுது உங்கள் ஃபேஸு. ஏன், என்னாச்சு? அதுதான் ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகுது, டல்லாகுது. அதுதான் மிருகம் கர்ச்சிக்கிற சவுண்ட் மாதிரி. நடராஜ் ப்ரோ நார்மலாக தானே இருக்குது. வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. என்னது? என்னாச்சு? லைட் ஆன் பண்ணு. லாங் ப்ரெஸ். என்னாச்சு? ஏதோ ஒரு கண்ணை பார்த்தீங்களா? ஏன் கண்ணுலாம் ரெட் ஆயிடுச்சு? இல்லை, கண்ணில் ஒரு மாதிரி ரெட் ஆயிடுச்சு. ஏதோ யாரோ என் பக்கத்தில் வந்து ப்ரோ ஒரு கண்ணெல்லாம் பாருங்க. ரெட்டாக இருக்காங்க. இல்லை, எனக்கு ஏதோ பண்ணுது. இன்னும் என்ன ஃபீல் ஆகுது? ப்ரோ நார்மல் தானே ப்ரோ? இல்லை, சில்லாக ரிலாக்ஸாக விடுங்க. நம்ம கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுப்போம். மேலே மாடி கூட போயிடலாம், மொட்டை மாடிக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. அதுதான் என்ன ப்ரோ பண்ணுங்க? நார்மலாக பயந்துட்டாங்க ப்ரோ. வாங்க ப்ரோ, பயந்துட்டா ப்ரோ. நார்மலாக இருக்கு ப்ரோ, பயந்துட்டா. இல்லை, நான் நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கேன். ஆனால் ஏதோ எனக்கு மண்டை உடையுது, தலைவலிக்குது. சரி, அதான் கொஞ்சம் நம்ம போய்ட்டு ரெஸ்ட் எடுப்போம்னா சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் கிட்ட வந்திருக்கோம். அதில் வந்து அப்படி இருக்கலாம், வெயிலில் வந்தோம்ல. ஸோ அதனால் அந்த நீர் கோர்த்துக்கிட்டு அந்த இல்லை, இவ்வளோ நான் ஆக்டிவாக தானே இருந்தேன். ஆமாம் இப்போ இவ்வளோ இப்போ நம்ம 3 பேரோட ஐஸ் புரியுது. அதுதான் உங்கள் மைண்டை அதுக்கிட்ட வந்து அதால் தான் இது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒத்துக்காதீங்கன்றாங்க. ஓகேவா? இது நம்ம ட்ராவல் பண்ணனால வந்து இப்படி இருக்குது. உங்கள் மைண்டை உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிங்க. அது இங்கே இருக்கிறனால நம்மளுக்கு இப்படி ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் ஒத்துக்காதீங்க. ஓகேவா? கொலுசு சவுண்டு கேட்குது இந்த பக்கம். சரி, ஓகே, நம்ம இப்போ மேலே போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் அதை வந்துட்டு இந்த எனக்கு போடுற விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணிடுவீங்க. ஏன்னா நீங்கள் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ண வேணாம், சரியா? இது அதே இருக்குது. நான் ஆக்டிவாக தான் இருக்கேன், ஆனால் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. இல்லை, அது புரியுது. அது நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை நம்மளுக்கு, சரியா? அதனால் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ரிலாக்ஸாக நார்மலாக தான் இருக்கிறோம். நம்ம நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணுறோம். ரைட் சைட் சவுண்ட் கேட்குது ப்ரோ. பார்க்கலாம். இல்லை, இப்போ மறுபடியும் கேட்டது ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்டது. எனக்கு சவுண்டு கேட்டுது க்ளீனாக ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்டது. எனக்கு கேட்டது. எனக்கு அந்த பக்கம் கேட்டுது ப்ரோ. எங்கள் 2 பேருக்கும் அந்த பக்கம் தான் கேட்டுது. சரி, வாங்க வாங்க பார்க்கலாம். இங்கே தான் இருக்கியா? ஹலோ, இங்கே எதுவுமே இல்லையா ப்ரோ? நடராஜ் ப்ரோ தெரியல ப்ரோ, பின்னாடி தான் வந்தார். ஆளுங்க ப்ரோ. நடராஜ்க்கு தான் போகலாம் அந்த ஆள். நடராஜ் என்னாச்சு? பேட்ரி லோவா? ஆமாம் ப்ரோ. இல்லை 51% சார்ஜ் காட்டுது. ஏய், 51% இருக்கியா ப்ரோ?
கூப்பிட்டு இது பண்ணுறதுலாம் என்ன ப்ரோ இது? அதுதான் கைஸ், சார்ஜ் 51% இருக்குது. தலைவரே, எங்கே இருக்கிறீங்க நீங்கள்? ப்ரோ தலைவரே, வாய்ஸ் கேட்குது. ஏய், சரி விடு விடு விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டு மட்டும் ஆனில் இருக்கட்டும். தலைவரே, எங்கேயா இருக்க? விளாடாத சொல்லிட்டேன், தனியாக போவாதன்னு சொன்னேன்ல. ஏய், யார் யார் தேடுறியா? ஒன்னதையா தேடின்னு இருக்கேன். எங்கேயா இருக்கிற நீனு? யோ, இங்கெல்லாம் பார்த்துட்டோமே. தலைவரே, விளாடாத சொன்ன கேளு. இப்போ என்னதான் பிரச்சனை உனக்கு? நாங்கள் தான் இருக்கிறோம்ல, நீ எதுக்கு இப்போ எங்களை விட்டு தனியாக போன? மேலே கீழே போயிட்டாரா? என்னது புரியல, மறுபடியும் சொல்லுங்க. தலைவரே, யாரை தர்றீங்க? யோ, ஒன்னதான் தர்றேன். எங்கேயா இருக்கிற? யோ தலைவரே, தயவு செஞ்சு வாயா. எங்கேயா இருக்கிற? எங்கேயுமே ஆளை காணையா? வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது. மேலே போயிருக்கா? ஒரு மேலே மேலே போய் பார்ப்போமா? ஓ தலைவரே, கீழே எங்கே இருக்கியா? எங்கே இருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா? இங்கே தான். யோ, இங்கே தான். உன் பின்னாடி தான் கேட்குது வாய்ஸு. இங்கே பக்கத்தில் தான். அதுதான். என்னது? உனக்கு என்ன பிடிக்குமா? ஆமாம். நான் உங்களோட ஃப்ரெண்டே தானே. கண்டிப்பாக. எனக்கு உங்களோட உயிர் வேணும் நட்ராஜ். கண்டிப்பாக. என்ன பண்ணணும்? எனக்காக தருவியா? கண்டிப்பாக தருவேன். நட்ராஜ். நட்ராஜ்,
கண்டிப்பாக தருவேன். அப்போ என் கூட வா. யோ வெள்ளாடாத சொன்னா கேளு. எங்கே இருக்கிற? என்னது? ஆ ஃப்ரெண்டை தொலைச்சிட்டியாவா? அது ஏதோ பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே அவர் இல்லை, மேலே போய் தருவோம். வா வா, மேலே எங்கேயா இருக்கிற பார்ப்போம். எங்கேயும் ஆளே காணோம். இந்த கடை எப்படி வாய்ஸ் மட்டும் தெளிவாக கேட்டுது. இல்லை அதுதான் ஏதோ பண்ணியிருக்கு. கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன், அதுதான் ஏதோ பண்ணியிருக்கு. எங்கேயா தலைவரே? எங்கே தான் இருக்கிற நீனு? ப்ரோ நட்ராஜ் நடராஜ் ப்ரோ. தலைவரே நடராஜ் ப்ரோ. தலைவரே நடராஜ் ப்ரோ. தலைவரே கேக்குதா நாங்கள் பேசுறது? ப்ரோ கேக்குதுங்களா? ப்ரோ எங்கே போறீங்க? எங்கேயோ போறாரியா? ஏய் சீக்கிரம் வா, அவருக்கு ஆபத்து. அது சீக்கிரம் வா. பார்த்து வா, பார்த்து வா. அது கிட்ட போகிறதுக்குள்ள நம்ம பிடிக்கணும்டா அவரை. பொறுமையாக போகிறதுக்குள்ள டைம் இல்லை. இப்போ நீ பொறுமையாக நான் முன்னாடி போயிடுறேன். நான் எங்கடா நீ மிஸ் ஆகிட போடுறா. பார்த்து வா. வழுகுது பார்த்து வா. ஓ நட்ராஜ், நட்ராஜ் ஏய் நட்ராஜ் என்னாச்சு? என்னயா தூக்கத்தில் இருக்கியா? என்ன எப்படிங்க தூக்கத்தில் இருக்கீங்களா? எதுக்கு இங்கே வந்தீங்க? நீ ஏன் இங்கே வந்தீங்களா? நீங்கள் தான் இங்கே வந்து நிற்கிறீங்க. இவ்வளோ நேரம் இங்கே ஒரு உருவம் இருந்தது தெரியுமா உங்களுக்கு? நீ பார்த்தல்ல அந்த உருவத்தை? இங்கே உங்களுக்கு முன்னாடி ஒரு உருவம் நின்று இருந்தது. எங்கே அது? கூட இருந்த மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அதுதான் நம்ம என் கூட தான் நின்றுந்தீங்க. சவுண்டு கேட்டது, நான் எட்ட போனோம். நீங்கள் எங்கே போனீங்க? இப்போ ஓகேவா? நீங்கள் நார்மலா? அங்கே விட்டு எவ்வளோ தூரம் வந்திருக்கேண்ணா? ஆமாம், எவ்வளோ நாங்கள் ஃபுல்லாக எல்லா இடத்தையும் தேடின்னு இருக்கிறோம். அங்கே வேற வந்து உங்களோட வாய்ஸில் வேற வந்து கூப்பிடுதுன்னா என்ன சொல்லிச்சிடாது? யாரை தேடுற அப்படி தானே கேட்டுது? தேடுறீங்க? யாரை தேடுற அப்படின்னு. முதல்ல நான் எப்படி இங்கே வந்தேன்னு எனக்கு தெரியாது. சரி இப்போ நார்மல் இல்லை? இப்போ கரெக்டாக இருக்கீங்களா? தலை மட்டும் ரொம்ப வலிக்குது. சரி ஓகே, ஒன்றும் இல்லை கைஸ். நாங்கள் இதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை எண்ட் பண்ணிடுறோம். இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கிறது சேஃப் கிடையாது. இந்த இடத்துக்கு நான் மறுபடியும் வந்து வேறு மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டுருக்கேன் இப்போது. ஏன்னா இது இவ்வளோ ட்விஸ்ட் பண்ணி அது என்ன பண்ணுதுன்றது எனக்கு வந்து ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு வரேன். சீக்கிரமாக நான் இந்த இடத்துக்கு வரணுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் 10,000 லைக்ஸ் கொடுங்க. சீக்கிரமாக இந்த இடத்துல வந்து அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக எடுப்பேன். தலைவரே நீங்கள் ஓகே தானே? ரிலாக்ஸ் தானே நீங்கள்? இல்லை எனக்கு நான் ஓகே தான். ஏங்க வந்து பேய் தான் ப்ரோ உங்களுக்கு அந்த பேய் தான் ப்ரோ கண்ட்ரோல் பண்ணி கூட்டு வந்துச்சு. தலைவலிக்குது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. கூட இருந்தீங்களா ப்ரோ? நாங்கள் இந்த பக்கம் வாங்க போகலான்னு சொன்னோமா?
நீங்கள் என்ன பண்ணீங்க பின்னாடியே வந்தீங்க, அதுக்கப்புறம் ஆளே காணோம். நீங்கள் எங்கே போனீங்கன்னு தெரியல. இல்லை நாங்கள் கிட்ட ஒரு அரை மணி நேரமாக உங்களை மேலே தேடிட்டு இருக்கோம் ப்ரோ. எனக்கு அங்கே தலை விளக்குதுன்னு சொல்லி உங்க கூட இருந்து மட்டும் தான் ஞாபகத்தில் இருக்குது. உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கேட்குது. ஏன் வாய்ஸ்? ஆமாம், மேலே இது நைட் விஷன் ஆனில் தானே இருக்குது. ஆமாம். ஓகே சூப்பர். நைட் விஷன் ஆனில் தான் இருக்குது கைஸ், ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. இவருக்கு நான் தான் போட்டு விட்டாங்க ப்ரோ. அவங்க போட்டு மறந்துட்டீங்களா? இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். நல்ல வேலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆகிருக்கும் என்ன நடந்ததுன்னு. இந்த பைக்கில் என்ன இங்கே கூட்டு வந்துருச்சா? ஆமாம். சரி ஓகே, நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம். இப்போ ஆல்ரெடி வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணி டயரில் இருக்கனால மேபி எங்களுக்கு வந்து இப்படி ஆச்சா அப்படின்றது தெரில. எங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான பயத்தை கொடுத்தது. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செம்மல்லு விட்டுருச்சு. உங்களுக்கு முன்னாடியே அந்த உருவம் இருக்குது, நீங்கள் மாட்டு அங்கேருந்து அது கூட கிட்டக்கு வந்துகிட்டே இருக்கிறீங்க. தெரியலையே. ஆனால் நாங்கள் இப்படி கீழே வந்து பார்த்த பிறகு அந்த உருவத்தை பார்க்கல இப்போ இல்லை. நான் ஏன் இந்த இங்கே வந்து நிற்கிறேன்னு எனக்கு தெரியலையே. உங்கள் கூட தானே நின்னேன். சரி ஓகே, ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ். ஓகேவா, நம்ம கிளம்புவோம். வாங்க வா கிளம்புங்க. கொடுங்க. தண்ணி இருக்குது, வாங்க வண்டியில் இருக்குது. நாங்கள் வீடியோ என் பண்ணுறோம்.